கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து, நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மார்க். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 68. இவருடைய நாடு லிபியா. இவருடைய தரிசன பூமி அலெக்சாந்திரியா. வாழ்க்கையில் சோர்வுற்று மிகவும் வேதனையடைந்து பின்வாங்கி போனவரா நீங்கள்? அப்படியானால் மார்க்குவின் வாழ்க்கையை பார்த்து சீர்படுத்திக் கொள்ளுங்கள். பவுலின் முதல் ஊழிய பயணம் அது. பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு வந்து தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்குவை கூட்டிக் கொண்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். பின்னர் அங்கிருந்து சிப்ரு தீவு வழியாக தற்போது துருக்கி என்று அழைக்கப்படும் நாட்டிற்கு வந்தார்கள். அங்குள்ள மக்கள் சற்றே முரடர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கச் சென்றபோது மார்க்குவுக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. அவர் பின்வாங்கிவிட்டார். ஒருவேளை முரடர்களை கண்ட பயம் கூட காரணமாக இருக்கலாம். ஆண்டுகள் 2 உருண்டோடின. தனது செயலுக்காக மிகவும் மனஸ்தாபப்பட்ட மார்க் மீண்டும் பவுல் பர்னபாவுடன் சேர்ந்து கொண்டார். 2வது மிஷனரி பயணம் அது. பவுல் தன் பயணத்தை துவங்கும் வேளையில் மார்க்கும் உடன் செல்ல விரும்பினார். ஆனால் பவுல் அதற்கு சம்மதிக்க மறுக்கவே பர்னபாவுடன் இணைந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பின்வாங்கி போன மார்க்குவின் பணி வீரத்துடன் சுறுசுறுப்புடனும் காணப்பட்டது. 11 ஆண்டு இடைவெளிக்கு பின் பவுலை சந்தித்தார். மிகவும் சிறப்பாக பணி செய்த மார்க் ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன் என்ற பாராட்டை பெற்றார். பவுலுக்கு மட்டுமின்றி பேதுருவுக்கும் உதவி புரிந்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் சிறப்பாக எழுதினார். இது மார்க் சுவிசேஷம் என்ற பெயரில் வேதாகமத்தில் இடம்பெற்று ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்துவை இடம்பெறச் செய்ய தூண்டுகிறது. அலெக்சாந்திரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது விக்கிரக ஆராதனைக்காரர்களால் பிடிக்கப்பட்டு உயிருடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டார். உடல் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் போதே கனமழையும் காற்றும் வீச உடல் கீழே விழுந்தது. உயிர் ஆண்டவருக்குள் இளைப்பாறுதல் அடைந்தது. பிரியமானவர்களே, மனதில் எழுச்சி பெற்று வீரமுடன் செயல்பட அர்ப்பணிப்பீர்களா? மேத்யூ ஹென்றி இவ்விதமாய் சொல்கிறார்: மனசாட்சி என்னும் சிறு தீபம் தேவனால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை எவரும் முழுவதும் அவித்து போட முடியாது. பிரியமானவர்களே, மார்க்குடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்ததாக காணப்பட்டது. ஆரம்ப நாட்களிலே ஊழியத்தின் பாதையில் சோர்ந்து போன பின்மாற்றமடைந்த அவர் பின் நாட்களில் கிறிஸ்துவின் அன்பால் மீண்டும் உயிர்மீட்சி பெற்று ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தார். அதற்கு அப்புறம் அவருடைய ஊழிய பயணத்திலே அரும்பெரும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடித்திருக்கின்றார். முடிவிலே இரத்த சாட்சியாக மரிக்கும் அளவுக்கு அவர் ஒரு உண்மையுள்ள ஊழியனாக கர்த்தருடைய பணியை நிறைவு செய்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் அநேக நேரங்களில் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடிந்தவுடன் நாம் சிந்தித்து செயலாற்றிய காரியங்கள் சோர்வை கொண்டு வரும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது நீங்கள் உடைந்து அமர்ந்து விட்டீர்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் புதுபலன் அடையுங்கள். கழுகை போல மீண்டும் பலம் கொண்டு சட்டையடித்து எழும்புகின்ற ஒரு கிருபையை கிறிஸ்து இயேசு தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கொடுக்கின்றார். இதுதான் உண்மை. நம்மை தடை செய்கின்ற, சோர்வுக்குள்ளாக்குகின்ற இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களையும் மிக எளிதாக நாம் மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்கள் மீண்டும் எழும்புங்கள். எந்த இடத்தில் எந்த காரியத்தை தடையின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, நெருக்கடி நிமித்தமாக விட்டுவிட்டீர்களோ
அந்த இடத்திலிருந்து மீண்டும் அதை துவங்குங்கள். கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஊழியத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். எந்த இடத்தில் சுவிசேஷத்திற்கு தடைகள் ஏற்பட்டதோ அங்கே மீண்டும் செல்லுங்கள். கர்த்தர் திறந்த வாசலை அங்கே ஏற்படுத்தி தருவார். ஆம், கிறிஸ்து இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் பின்மாற்றம் அடைந்தவர்களை, சோர்ந்து போயிருக்கிறவர்களை சத்துவப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி மீண்டும் எழச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம், இன்றே கிறிஸ்துவின் பணியில் தீவிரமாய் செயல்படுவீர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 22ஆம் அதிகாரம், சங்கீதம் 125 முதல் 127 முடிய, லூக்கா 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.